ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ். லெமன் ரைஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றனால அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே நம்ம லஞ்சில் செய்து கொடுக்கும் பொழுது லஞ்ச் பாக்ஸை அவங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவாங்க. லெமன் ரைஸ் கூட தொட்டுக்கிறதுக்கு காரமான உருளைக்கிழங்கு வறுவலோ அல்லது வாழைக்காய் வறுவலோ அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட வேக வச்ச முட்டை கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த லஞ்ச் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல சாப்பாடை வேக வச்சு எடுத்துக்கணும். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உலக்கு கணக்கில்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீசம் உலக்கில் 3 உலக்கு அரிசி எடுத்திருக்கோம். இந்த அரிசியை இப்போ நல்லா கழுவி 2 அல்லது 3 முறை தண்ணி ஊற்றி கழுவி தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. பச்சரிசியை எப்போவுமே ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றனால நான் அரிசியை ஊற வைக்கலை, அரிசியை கழுவி மட்டும் எடுத்திருக்கோம். நான் இப்போது அரிசியை கழுவி தண்ணியை வடித்து எடுத்துட்டேன். இப்போது சாப்பாடு வேகிறதுக்கு நாம் நல்ல தண்ணி சேர்க்கணும். இந்த பானையில் 1/4 படி அளவுக்கு தான் சாதம் வேகும்னு எனக்கு நல்லாவே தெரியும்ன்றனால நான் அந்த பானையில் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக நல்ல தண்ணி சேர்த்தாச்சு. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் கூடுதல் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சோம்னாலே அரிசி நல்லா வெந்து சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். லெமன் ரைஸுக்கு தேவையான ஓரளவு உப்பை நாம் இப்போ சேர்த்துடலாம். நான் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சாதம் வேகிறதுக்கு நம்ம இன்றைக்கி நிறைய அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம்ன்றனால பாதி அளவு உப்பு சாதம் வடிக்கும் பொழுது அந்த கஞ்சியிலேயே போயிடும். இருந்தாலும் சாதம் வேகும் போதே நம்ம உப்பு சேர்க்கறதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வேகும் போதே நம்ம ஓரளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம்னா சாப்பாடு நல்லா உப்பை ஈர்த்துக்கும். நம்ம லெமன் ரைஸ் கலக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலே சரியாக இருக்கும். சாதம் வேகும்போது உப்பு சேர்க்காமல் லெமன் ரைஸ் கலக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தோம்னா அந்த சமயத்தில் சாதம் நிறைய உப்பு ஈர்த்துக்கும்ன்றனால நாம் இப்போவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் புழுங்கல் அரிசி அல்லது பாஸ்மதி அரிசியில் கூட லெமன் ரைஸ் செய்யலாம். அரிசியும் தண்ணியும் சேர்த்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் நாம் இப்போது வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற சமயத்தில் ஃப்ளேமை மீடியம் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இப்போ சாப்பாடு வேக வைக்கணும். சாப்பாடு எப்போவுமே வெரைட்டி ரைஸுக்கு 80% அளவுக்கு வெந்தாலே சரியாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து ஃப்ளேம் மீடியம் செஞ்சதுக்கப்புறம் பச்சரிசி அல்லது பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். இதே நாம் புழுங்கல் அரிசி எடுத்திருந்தோம்னா 7 அல்லது 8 நிமிஷம் வரைக்கும் வேகும். எப்போவுமே புழுங்கல் அரிசி கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்து வேகும்ன்றனால புழுங்கல் அரிசி 7 அல்லது 8 நிமிஷம் வரைக்கும் வேகும். பச்சரிசியும் பாஸ்மதி அரிசியும் குறைவான நேரத்தில் வெந்துடும்ன்றனால எப்போவுமே நாம் வெரைட்டி ரைஸுக்காக பச்சரிசி அல்லது பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கவனமாக இருக்கணும். நம்ம கவனிக்க தவறினோம்னா அரிசி சீக்கிரமாகவே வெந்து குழஞ்சி போயிடும். வெரைட்டி ரைஸுக்கு குழஞ்ச அரிசி நல்லா இருக்காதுன்றனால பச்சரிசி அல்லது பாஸ்மதி அரிசி எடுத்துக்கும் போது எப்போவுமே கவனமாக இருந்துக்கோங்க. நாம் வச்சுருந்த மீடியம் ஃப்ளேமில் சரியாக 5 நிமிஷத்துக்குள்ளே பச்சரிசி சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு. பச்சரிசி சாப்பாடு வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அரிசியை நீங்கள் விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் கொஞ்சமாக ஹார்டாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் விரலால் அழுத்தும் போது அந்த அரிசி உடையணும். இப்போது சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. நாம் சாப்பாடை வடிச்சிடலாம். சாப்பாடு எப்படி வடிக்கணுன்ற வீடியோ நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இருக்குது. அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடை இப்போ வடிச்சிடலாம். எப்போவுமே பச்சரிசி சாதமாகட்டும் அல்லது பாஸ்மதி அரிசி சாதமாகட்டும் நீங்கள் வடிச்சிங்கன்னா கஞ்சி அதிலிருந்து கம்ப்ளீட்டாக வடிஞ்ச உடனேயே நீங்கள் சாப்பாடை எடுத்து ஆற வச்சிடணும். அப்படி நம்ம ஆற வைக்காமல் கவனிக்காமல் அந்த பானையை அப்படியே கவுத்தே வச்சுருந்தோம்னா அந்த சூட்லேயே கூட பச்சரிசி சாதமும் பாஸ்மதி அரிசி சாதமும் கொஞ்சம் வேகும்ன்றனால கஞ்சி வடிஞ்ச உடனேயே சாப்பாடை எடுத்து ஆற வச்சிடுங்க. இல்லைன்னா வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை லெமன் ரைஸுக்கு தேவையான லெமன் ஜூஸும் தாளிப்பும் நாம் இப்போ ரெடி செஞ்சு எடுத்துக்கலாம். 3 வீசம் அரிசிக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் லெமன் 4 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 4 லெமன் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம லெமனை நம்பர்ஸ் கணக்கில் சொல்ல முடியாது. சில லெமன் பார்க்குறதுக்கு பெரிய அளவில் இருந்தாலும் ஜூஸ் கம்மியாக தான் கிடைக்கும். சில லெமன் பார்த்தோம்னா சின்னதாக இருந்தாலும் நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். அதனால் நமக்கு புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற அளவுக்கு லெமன் ஜூஸை எடுத்துக்கலாம். லெமன் ரைஸுக்கு எப்போவுமே லெமன்லேருந்து ஜூஸ் எடுக்கும் பொழுது நிறைய கசக்கி பிழிய வேண்டாம்.
நம்ம நிறைய கசக்கி பிழிஞ்சோம்னா அந்த லெமன் தோலில் இருக்கிற கசப்புத்தன்மை ஜூஸ்லேயும் இறங்கி அந்த ஜூஸை நம்ம சாப்பாட்டில் கலக்கும் போது அந்த கசப்புத்தன்மை லெமன் ரைஸ்லேயும் தெரியும்ன்றனால ஓரளவுக்கு ஜூஸ் எடுத்தாலே சரியாக இருக்கும். எப்போவுமே லெமன் ரைஸுக்கு எடுத்துக்கிற எலுமிச்சை பழம் நல்லா மஞ்சளாக பழுத்த பழமாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை காயாக எடுத்தீங்கன்னா எலுமிச்சங்காய் கசப்பு இருக்குன்றனால அந்த கசப்புத்தன்மை சாதத்தில் வரும்ன்றனால நல்ல பழுத்த மஞ்சள் கலர் எலுமிச்சம் பழமாக எடுத்துக்கோங்க. தாளிப்பு தயார் செய்யறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 6 அல்லது 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு எப்போவுமே வறுபட கொஞ்சம் நேரம் எடுக்கும்ன்றனால முதல்ல நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். லெமன் ரைஸில் கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நல்லா இருக்கும்ன்றனால க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றனால 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடலைப்பருப்பு இப்போ ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் நாம் இப்போது இதை வறுக்கலாம். கடலைப்பருப்பு ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் ஓரளவுக்கு வறுத்ததுமே மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டுடுச்சு. நாம் இப்போ மற்ற தாளிப்பு பொருட்களை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வறுத்து நல்லா கடுகு பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நாம் இப்போ இதை வறுக்கலாம். கடுகு இப்போது பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு லெமன் ரைஸ் கொஞ்சம் லைட் கலராக இருந்தால் பிடிக்கும்ன்றனால 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டார்க் கலர் வேணும்னா கொஞ்சம் கூடுதலான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் மிளகாய் வற்றலை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 12 மிளகாய் வற்றலை 1-2 உடச்சி வச்சுருக்கேன். நான் இப்போ அதை சேர்க்க போகிறேன். மிளகாய் வற்றல் சேர்த்ததுமே நாம் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். அந்த எண்ணெய் சூட்டிலேயே மிளகாய் நல்லா வறுபட்டுடும். ஃப்ளேமில் ஆன்லேயே வச்சுருந்தோம்னா மிளகாய் கருத்து போயிடும்ன்றனால ஃப்ளேமை ஆஃப் செஞ்சாச்சு. மிளகாயை ஓரளவு வதக்கி விட்டுட்டு 1 கத்து கருவேப்பிலை இப்போ சேர்த்துடலாம். இது எல்லாமே அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுடும். மிளகாய் வற்றலை உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு எப்போவுமே மிளகாய் வற்றல் சேர்த்தோம்னா சாப்பாட்டில் அந்த மிளகாய் கலர் மாறாமல் பார்க்குறதுக்கு நல்லா சிவப்பாக அழகாக இருக்கும்ன்றனால நான் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சுட்டு எப்போவுமே மிளகாய் வற்றல் சேர்ப்பேன். தாளிப்பு தயாராகிற இந்த சமயத்தில் சாப்பாடு வடித்து எடுத்தாச்சு. எப்போவுமே நீங்கள் வெரைட்டி ரைஸுக்கு சாப்பாடு வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி அகலமான தாம்பாள தட்டில் ஆற வச்சு எடுத்திங்கன்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த சாப்பாடை ஃபேன் காற்றுல நல்லா ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் ஆற வைக்கலாம். ஃபேன் காற்றுல சாப்பாடு ஆற வைக்கும்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடை இந்த மாதிரி உடஞ்சிடாமல் நல்லா அடியிலிருந்து கலந்து விட்டுடுங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அடியில் இருக்கிற சாப்பாடும் நல்லா ஆறும். நம்ம அப்படி செய்யலைன்னா மேலே இருக்கிற சாப்பாடு மட்டும் ட்ரை ஆகும். அப்புறம் நம்ம தாளிப்பு கலக்கும் போது அடியில் இருந்த சாதம் சூடாகவே இருக்கும்ன்றனால ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பாடை இந்த மாதிரி கலந்து விடும்போது சாப்பாடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறும். எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் வெரைட்டி ரைஸுக்காக நம்ம வடித்து எடுத்திருக்க சாப்பாடு, தயார் செஞ்சு வச்சுருக்க தாளிப்பு, இது ரெண்டுமே நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் சாப்பாடு நம்ம கலக்கும்போது நாம் லஞ்சில் பேக் பண்ணி எடுத்தாலுமே சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பொருள் சூடாக இருந்தாலுமே சாப்பாடு கலக்கும்போது சாப்பாடு குழஞ்சி போயிடும்ன்றனால எப்போவுமே 2 பொருளுமே நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாடும் தாளிப்பும் இப்போ நல்லா ஆறிடுச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போது தாளிப்பை சாப்பாட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாப்பாட்டில் தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நாம் பிழிஞ்சு வச்சுருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் மொத்தமுமே ஒரே சமயத்தில் சேர்த்துட வேண்டாம். நம்மளுடைய புளிப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம்ன்றனால முதல்ல பாதி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நீங்கள் உப்பும் புளிப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு தேவைப்பட்டால் லெமன் ஜூஸோ அல்லது உப்பு தேவைப்பட்டால் கூடுதலான அளவு உப்போ சேர்த்துக்கலாம். சாப்பாடு கலக்கும் போது எப்போவுமே அரிசி உடஞ்சிடாத அளவுக்கு கவனமாக சாப்பாடை கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு கரண்டியால் கலக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா கையில் கூட நம்ம சாப்பாடை கலந்து எடுத்துக்கலாம். புளிப்பும் உப்பும் இப்போ ரெண்டுமே குறைவாக இருக்குன்றனால மீதி இருக்க எலுமிச்சம்பழம் ஜூஸும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இப்போ சாதத்தை நான் மறுபடியும் கலக்க போகிறேன். மீதி இருந்த லெமன் ஜூஸும் உப்பும் இப்போ சாதத்தில் கலந்ததுக்கப்புறம் நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே லெமன் சாதம் ரெடியாகி உடனே நாம் சுவைச்சு பார்க்கும்போது ஒரு துளி கூடுதலாக புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா நம்ம லஞ்ச் சமயத்தில் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது புளிப்பு உப்பு காரம் இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி அந்த சமயத்தில் சுவை கரெக்டாக இருக்கும்ன்றனால
சுவைச்சு பார்க்குற அந்த சமயத்தில் கூடுதலாக, அதாவது ஒரு துளி கூடுதலாக புளிப்பும் உப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்முடைய சுவையான லெமன் சாதம் தயாராகிடுச்சு. இந்த செய்முறையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.